ஹாய் நண்பர்களே, நான் யாருன்னா உங்கள் பக்கெட் மாமா பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய செய்தி பத்தி தான் பேச வரோம். அவங்க மக்களால் நல்லவங்களா கெட்டவங்களா கூட சொல்ல முடியல. பக்கெட் மாமாவுக்கு புரியல, அவ்வளவு ஒரு நல்லவங்களா இருக்காங்க. இன்னைக்கு பெண்கள்லயே சிறந்த பெண்மணி யாருன்னு கேட்டனா நம்ம நிக்கிதாவை சொல்லலாம். ஏன்னா ஒரு உயிர் போறதுக்கு காரணமா இருந்தவங்க யாருன்னு பார்த்தா நிக்கிதா. அதாவது ஒருத்தர் மேல பழிய போடலாம், அந்த பழிய பெருசாக்கி அவங்க உயிர் எடுக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணுக்கு தைரியம் உண்டுன்னா அது இவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இவங்களுக்கு நண்பர்களே, அவங்க கிட்ட ஒரே ஒரு இதுதான் கேட்டிருக்கேன். அவங்க போட்டோ வச்சு பிரேம் போட்டு வீட்டுல சாமியா கும்பிடலான்னு இருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு ஒரு நல்லவங்க. ஒரு உயிர் போறதுக்கு ஒரு பொய்யான செய்திய, அதாவது பொய்யான நகையை திருடிட்டாங்கன்றதுக்காக ஒரு குழந்தை பையனை சாவடிச்சிருக்காங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், ஜெயில போட்டு சாவடிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கஷ்டத்தை யாருகிட்ட, கடவுள்கிட்ட கூட சொல்லாமா வானாவான்ற மாதிரி முறையிடுறதா இருக்கு எங்களுக்கு இன்னைக்கு. ஏன்னா ஒரு வீட்டுல இருந்து 2 பிள்ளை, ஒரு பிள்ளை காணணும் போது அந்த தாயோட மனசு எப்படி வயிறு எரியும்னா பெத்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த குழந்தையுடைய பாசம்ன்றது. ஏன்னா தம்பி கூட தெரியாது, அண்ணனா பார்க்கலாம், பாசம்னு காட்டலாம். ஆனா அந்த பெத்த வயிறு 10 மாசம் சுமந்து அவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு கண்ணீர் சிந்தி அழுது கொண்டு இருக்கிறாங்க. டெத்து, ஜெயில் டெத்துல அவருக்கு பாவம் அஜித் பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம புண்ணியம் செஞ்ச நம்ம நிக்கிதா அவங்கள பத்தி தான் இன்னைக்கு பேசுறோம். ரொம்ப அருமையான பெண்ணு. இவங்களுக்கு மரண